அடுத்த வாரம் திட்டமிட்டபடி இந்திய இறக்குமதிகள் மீது 50% வரிகள் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்ப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரோ கூறியிருக்கிறார். இந்தியாவை வரிகளின் மகாராஜா என்று அழைத்த அவர், ரஷ்ய எண்ணெயை தொடர்ந்து இறக்குமதி செய்வதன் மூலம் இந்தியா லாபம் தேடும் திட்டத்தை நடத்துவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். என்ன விவரம் என பார்க்கலாம். ஆகஸ்ட் 27 முதல் இந்தியா மீது விதிக்கப்படவுள்ள 25% வரிகள் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரோ பேசியிருக்கிறார். பிப்ரவரி 2022 உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுப்பதற்கு முன்பு இந்தியா கிட்டத்தட்ட ரஷ்ய எண்ணெயை வாங்கவே இல்லை. அது அவர்களின் தேவையில் கிட்டத்தட்ட 1%-ஆகத்தான் இருந்தது. ஆனால் இப்போது 35%-ஆக உயர்ந்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை தொடரப்போவதாக இந்தியா உறுதி செய்ததை தொடர்ந்து இந்தியா மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது. 50% வரியால் பாதிக்கப்பட்ட இந்திய அரசாங்கம் ரஷ்யாவுடனான தனது நீண்டகால நட்பை மீண்டும் வலியுறுத்தியுள்ளதுடன் சமீபத்திய நாட்களில் பிராந்திய போட்டியாளரான சீனாவுடனான பதட்டங்களையும் தணிக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. மேலும் ரஷ்ய சிப் எண்ணெயை இந்தியா பெற்று சுத்திகரிக்கப்பட்ட பொருட்களை தயாரித்து அதனை ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் பிரீமியம் விலையில் விற்கிறார்கள். இது இந்திய சுத்திகரிப்பு துறைக்கு முற்றிலும் லாபம் ஈட்டும் வழியாகும். ரஷ்யர்கள் இந்த பணத்தை ஆயுதங்களை உருவாக்கவும் உக்ரேனியர்களை கொல்லவும் பயன்படுத்துகிறார்கள். மேலும் அமெரிக்க வரி செலுத்துவோர் உக்ரேனியர்களுக்கு அதிக உதவி மற்றும் ராணுவ பொருளை வழங்க வேண்டிய நிலையும் இருக்கிறது. அது பைத்தியக்காரத்தனமானது என்று கூறியிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்திய பொருட்களுக்கான வரிகளை இரட்டிப்பாக்கி 50%-ஆக உயர்த்தியதை தொடர்ந்து இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே உறவில் சற்று விரிசல் ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவுடனான எரிசக்தி உறவுகளுக்காக அமெரிக்கா இந்தியா மீது கூடுதலாக 25% வரியை விதித்த போதிலும் ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை அதிகம் வாங்கும் சீனாவுக்கு எதிராக அதுபோன்ற நடவடிக்கைகளை தொடங்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.